இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நாம் இன்றைக்கு சிந்திக்க இருப்பது, அதாவது பெண் குழந்தை என்று சொன்னாலே அது செலவு, பெண் குழந்தை என்றாலே வேண்டாதது. சமீபத்திலே பேப்பர்களை பார்த்தோம், ஒரு பாட்டி தன்னுடைய அன்றே பிறந்த பெண் குழந்தையை அவர் கொன்றுவிட்டார் என்று படித்தோம். இப்படி பெண்களை பற்றி தவறான எண்ணமே உண்டாகக்கூடிய அளவிலே சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. எனக்கு தெரிந்த ஒருவருக்கு 5 பெண்கள். அவர் என்னிடத்தில் அங்கலாய்த்துக் கொள்வார். 5 பெண்ணை பெற்றுவிட்டேனே, அன்று 5 பெண் பிறந்தால் அரசனும் ஆண்டி என்று சொல்வார்கள் என்று வசனப்படுவார். அவருக்கு நடந்தது வேறு விதமாக நடந்தது. அது 5 பெண்களும் மணிமணியாக படித்தார்கள். நல்ல வேலையெல்லாம் அவருக்கு கிடைத்தது. தானாகவே மாப்பிள்ளை எல்லாம் வந்தது. அவர் நல்ல முறையிலே திருமணம் அவர்களே செய்து கொண்டார்கள். மாப்பிள்ளை வீட்டார்களே செய்து கொண்டார்கள். காரணம், 5 பெண்களும் நல்ல உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தார்கள். எனவே அந்த முறையை வைத்து பார்த்தோமேயானால் அவர் அதிர்ஷ்டக்காரர் என்று சொல்ல வேண்டும். அவரை பொறுத்தளவிலே அவர் சொல்வார், ஒரு பாட்டு பாடுவார், ஆசை முகம் மறைந்து போச்சே என்று பாடுவார்கள். அப்படி ஒரு பாடுகிற போது அவர் கேட்டது, என்ன இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டால், 5 பெண்கள் வீட்டிலும் என் மனைவிக்குத்தான் அதிக மதிப்பு, டிமாண்ட். ஒரு பெண் வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் உடனடியாக பெண்ணை கூட்டி எங்கள் அம்மாவை கூட்டி கொண்டு போய் விடுவார்கள். அது குழந்தை பிறந்து மறுபடியும் 6 மாதம் ஆகிறவர்களை விட மாட்டார்கள். அவர்கள் வேலைக்கு போவதால் இவர் அம்மா கூடவே இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார். இவ்வாறு 5 பெண்கள் வீட்டிலும் அவர்கள் மிகுந்த ஆசையோடு அவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். என்னையும் மாறாக மாப்பிள்ளைமார்கள் எல்லாம் வந்து அவர்கள் நல்ல மெடிக்கல் செக்கப் போன்றவற்றையெல்லாம் எனக்கு செய்வார்கள். வேணுங்கிற உதவியும் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் ஏற்பட்டால் அந்த விசேஷம் ஏற்படுகிற நாட்களில் எல்லாம் ஆகிற செலவெல்லாம் முன்கூட்டியே வந்து என்னிடத்தில் கொடுத்துடுவார்கள். நான் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் கொண்டு போய் அங்கே சீர் செலுத்தி எல்லாம் செய்து விட்டு வருவேன். எனவே எல்லா வகையிலும் எனக்கு உதவிகரமாக இருக்கிற மாப்பிள்ளையும் சரி, என்னுடைய பெண்களும் சரி, எனக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கிறது என்று அவர்கள் ஆனந்தப்படுவார்கள். அவருடைய மனைவிக்கே 5 பெண்கள் வீட்டிலும் டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கும். எனவே அவர்கள் இந்த பெண் வீட்டிலே இருந்தால் அடுத்த பெண் வீட்டிலே வந்து நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள். இப்படி அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருப்பது போலவே இவருக்கு வேணுங்கிற சரிகை எல்லாம் அவர்கள் செய்து தருவார்கள். இப்படி அவர்கள் ஆனந்தமாக இருக்கிற வேளையில் ஒரு மாப்பிள்ளை வீட்டிலே ஹோட்டல் இருக்குது. அவர்களும் இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தார்கள். நீங்கள் அதே ஊரிலேயே உங்களுக்கு வாடகை வீடு எடுத்து தருகிறோம். நீங்கள் பகலிலே வந்து தங்கியிருந்து மேனேஜ்மெண்ட் பார்த்து கொண்டால் போதுமானது என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த முறையில் அவர் போய் முடிந்த நேரத்திலே போய் அந்த ஹோட்டலை மேனேஜராக பார்த்து கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர் எப்பொழுது ஓய்வு எடுக்க வேண்டுமானாலும் அந்த ஓய்வு அவருக்கு கிடைக்கும். அதில் இவரும் ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளாக பொறுப்பாக நடந்து கொண்டு ஹோட்டலை கவனித்துக் கொள்வார்கள். எனவே அவருடைய நேரமும் அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். போர் அடிக்கும் என்று சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு நாள் வாசலை ஒரு நாள் அவர் தருகிறார்களே, இவர் அந்த ஆஃப் எடுத்துக்கொள்வார். அதை பற்றி விடுமுறை எடுத்துக்கொண்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். எனவே அவர் காலை நேரத்திலேயும் மதிய நேரத்திலேயும் வீட்டிலே சென்று சிறிது நேரம் அவர் ஓய்வு எடுத்துக்கொண்டால் யாரும் கேட்கவும் மாட்டார்கள். ஆனால் பொறுப்பாகவும் கவனித்துக் கொள்வார். அதற்காக ஒரு பேமெண்ட்டும் அந்த மாப்பிள்ளை கொடுத்து விடுவார்கள். இப்படி அந்த அந்த இவருடைய மனைவிக்கு 5 பெண்கள் வீட்டில் இருக்கிற டிமாண்டு, இவருக்கு அந்த இவருடைய ஒரு ஹோட்டலிலே ஒரு மருமகனுடைய ஹோட்டலில் பொறுப்பாக இருக்கின்ற செயல் எல்லாமே அவருக்கு பொறுமுன்ற பொழுது அவருக்கு மனதிலே மகிழ்ச்சியாக இருக்கும். தன்னுடைய குழந்தைகள் 5 குழந்தைகளும் தன்னை நல்ல ஒரு அரசனை போல கவனித்துக் கொள்கிறார்கள் என்று அவருக்கும் மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கும். இவ்வாறு 5 பெற்றோர்கள் ஆண்டி என்று சொன்னப்படலை, இந்த 5 பெற்றோர்களும் ராஜாவாக இருந்து வருகிறார். எனவே இந்த மாதிரி தவறான உதாரணத்தை எல்லாம் சொல்லக்கூடாது என்று அவர் சொல்லுவார். ஆண்களாக இருந்தாருன்னா பெண்களாக இருந்தாருன்னா, ஆண்களாக இருந்தாலும் கூட மருமகள் பேசிக்கொண்டு என்னை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். பெண்களாக இருக்கிறனாலே அந்த மருமகள்லாம் வந்து என்னை உயிருக்கு உயிராக பார்த்து கொள்கிறார் என்று மிகுந்த நிம்மதியோடும் ஒரு சந்தோஷத்தோடும் இருப்பார்கள். இதை நினைக்கிற பொழுது பெண்கள் என்றால் என்ன, ஆண்கள் என்றால் என்ன நினைக்கிறோம். சில சமயத்தில் ஆண்களோட பெண்களே நல்லது என்று சில பெற்றோர்கள் சொல்லியதையும் நான் பார்த்திருக்கிறேன். எனவே அந்த வகையிலே மருமகள் கொடுமை போன்ற எல்லாம் எதுவும் இருக்காது, சொல்லி காட்டவும் மாட்டார்கள். மாறாக
பெண்ணும் மருமகனும் சம்பந்திமார்களும் மிகுந்த ஒரு அன்போடும் ஆதரவோடும் பார்த்து கொள்கிறார் என்ற அளவிலே அவருக்கு நிம்மதி உண்டு. எனவே 5 பெற்றால் அரசன் மாண்டி என்ற பழமொழியை இனிமேல் விட்டுவிடுங்கள். 5 பெற்றால் அந்த ஆண்டியும் அரசனாவான் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.